ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான மொபைல் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை நான் காமிச்சிடுறேன். இது வந்து ஓப்போவில் F29 ப்ரோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மொபைல் வந்து இப்போ தான் வாங்கியிருக்காரு. இந்த வாரம் தான் வாங்கியிருக்காரு. பில்லோடு இருக்குது, பாக்ஸு பில்லோடு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் மாடல். இது லான்ச் ஆகியே வந்து 1 மாதம் கூட ஆகலை. இந்த மாடலே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை. ஸோ இப்போ தான் 15 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. 15 டேஸ் முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 28,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் கொடுக்குற விலை 20,000 ரூபா. 20,000 ரூபாயா? 20,000 ரூபா தான் போட்டிருக்காரு. 20,000க்கு தான் கொடுக்குறாரு. மொபைல் 8,000 ரூபா கம்மிங்க. இப்போ தான் வாங்கியிருக்காரு. பில்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டேட் வாரியாக எல்லாமே காமிச்சிடுவோம் நாங்கள். பாக்ஸு பில்லு அந்த கவர் கூட பிரிக்கலை. ஸோ அப்படியே எல்லாமே அப்படியே இருக்குது. மொபைலு பிளாக் கலரு. இது உங்களுக்கு விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். உடையாத மொபைல்னு சொல்லிட்டு. அப்படி தானேப்பா? தண்ணியில் போட்டு எடுத்து காட்டுவான் விளம்பரத்தில். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20,000 ரூபா. புதுசு இது. மாடலே நியூ மாடலு. ஸோ இதை நம்ம போய் உடனே அர்ஜெண்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா நம்ம 8,000 ரூபா கூட கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட வாங்கும்போது 20,000 ரூபா, உங்களுக்கு 8,000 ரூபா கம்மி. இது கடைக்காரங்க கூட இப்போ எடுத்து வச்சோன்னு வச்சுங்களேன், 22,000 ரூபா 23,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக விற்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து Note 13 ப்ரோ தான். ரெட்மி Note 13 ப்ரோ 12,500 ரூபா இதோட விலை. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 67 வாட்ஸு 67 வாட்ஸ் உள்ள ஃபோனு. ஏன்னா சைலன்ஸில் வைப்போம். எங்கேப்பா அந்த ஃபோனு இந்த இருக்குது. ஸோ ரெட்மியில் வந்து Note 13 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. ஜிபி பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 12,500 ரூபா போட்டிருக்காங்க. 8/128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தெளிவாக இருக்குது. ஸோ நீட் கண்டிஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீட் கண்டிஷனான மொபைலு. 12,500 ப்ரைஸு. விலை வந்து 12,500 ரூபா. 8/128. கேமரா எல்லாமே A to Z க்ளீனாக இருக்குது. பஸ் நீட் கண்டிஷன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 12,500. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விங்குன்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. விலை வந்து 9,000 ரூபா போட்டிருக்காப்புல. இப்போ இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. இதில் என்ன ஏதாவது இஷ்யூ இருந்தால் சொல்லிடுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு 10 10 10 4 10 3 10 கேபிள் மட்டும்தான் இருக்குது. நல்லா செக் பண்ணி சொல்லிடாது என்ன ஃபால்ட்டு என்ன எதுன்னு. ஆக்சுவலாக இது 5G மொபைலா? ஆமாம், 5Gன்னு தான் போட்டிருக்கு. ஃபுல் டிஸ்பிளே பவராக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விங்குன்னு சொல்லிட்டு 5,000 5G மொபைலு 9,000 ருபீஸ். 9,000 ரூபா இதோட விலை. கிம்பிள் மாதிரி வேலை செய்யும். ஆமாம், கிம்பிள் மாதிரி வேலை செய்யும். இதோட ப்ரைஸும் வந்து வெறும் 9,000 ருபீஸ் தான் போட்டிருக்கோம். 6/128ன்னு நினைக்கிறேன். இப்போ அது என்ன ஜிபி ரேம் பாரு. இது வந்து பாக்ஸில் இல்லை. இல்லை, மொபைலே வேறு லெவல். இது 5G மொபைல் வேறு. இதில் 4G தான் நான் பார்த்துருக்கேன். 5G வந்துருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் செகண்ட்ஸ் தான் அது. மேலே கிராச் கார்டெலாம் போட்டிருக்காருல்ல? போடலையா? பழசாக தான் இருக்குது. கொஞ்சம் கிராச்சஸாக இருக்குல்ல. டெம்பர் கிளாஸ்லாம் போடாமல் வச்சுருக்காரு.
எவ்வளோ ஜிபி ரேம் எவ்வளோ? 8 GB தான். 8 GB ரேமே 128 128 விங்கு 5G மொபைலு. பாக்ஸு ஓகே, பாக்ஸ் தான் இருக்குது, மொபைல் மட்டும் மொபைல் பாக்ஸ் தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ 64 GB 14,500 டிஸ்பிளே சேஞ்ச் ஆகுது. டிஸ்பிளே சேஞ்ச் பஸ் டிஸ்பிளே சேஞ்சு அன்னோன் பாட்டு. ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பாரு. ஃபேஸ் ஐடி ஐஃபோன் 11 ப்ரோ 64 GB. பேட்ரி வந்து அன்னோன் பாட்டா? பேட்ரி தான் அன்னோன் பாட்டா? டிஸ்பிளே அன்னோன் பாட்டு. பேட்ரி எவ்வளோ? 76 இருக்குது. சரியா? மொத்தம் வந்து 4 மொபைல் போட்டிருக்கோம். எது வேணும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இதெல்லாம் புது மொபைலு, சால்ட்டாக வாங்கலாம். கேமரா இது ஒர்க் ஆகுதாப்பா? ஃபேஸ் ஐடி கூட ஒர்க் ஆகுது. 14,500 11 ப்ரோ இது.